எனக்கு பிரபலமான மனிதர்கள் படிக்கிறோம், தொலைக்காட்சிகளில், சமூக வலைதளங்களில், ஊடகங்களில் படிக்கிறோம். பணம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வேக்கும், ஒரு எம்டினஸ் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன பண்ண தொந்தரவு செய்யுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அதை நிவர்த்தி செய்ய பார்க்குறாங்க, அது பூர்த்தி செய்ய பார்க்குறாங்க, முடியலை. அப்போ உடனே தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு நிலை, அது தங்களுடைய வாழ்வை தாங்களே முடித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அப்போ ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் குறைவுபடுகிறது. அந்த குறைவை நிறைவு செய்யக்கூடியவர், நம்முடைய வாழ்வை முழுமை நோக்கி அழைத்து செல்லக்கூடியது எதுன்னு அப்படின்னா இயேசுவின் இரத்தம். நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 20 மற்றும் 21 இப்படியாக வாசிக்கிறோம். என்றும் உள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. அப்போ நமக்குள்ள வெறுமை இருக்கிறது, ஒரு வேக்கும், எம்டினஸ் இருக்கிறது. அதை நிறைவு செய்யணும் அப்படின்னா நம்முடைய திருவுளத்தை நாடுகின்ற பொழுது நம்மளால் நிவர்த்தி செய்ய முடியாது. மாறாக கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது நாம் முழுமையடைந்த பிள்ளைகளாக, நிறைவான பிள்ளைகளாக வாழ்கிறோம். அப்படிப்பட்ட வல்லமையை, அப்படிப்பட்ட அந்த ஆற்றலை இயேசுவின் இரத்தம் நமக்கு கொடுக்கிறது.